இனிய காலை வணக்கம். மார்கழி மாதம் 17ஆம் நாள், திருப்பாவை 17ஆம் பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய், கும்பணர்க்கெல்லாம் கொழுந்தே குழவிளக்கே எம்பெருமாட்டி யசோதை அறிவுராய், அம்பரமூடர் தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொற்கழலடி செல்வா பழதேவா உம்பியும் நீயும் உறங்கேழோரெம்போவாய். இதன் பொருள் என்னவென்றால், உடுக்கும் உடை, குடிக்கும் தண்ணீர், உண்ணும் உணவு இவற்றை எளியவர்களுக்கெல்லாம் வழங்கும் உயர்ந்த மனம் கொண்ட நந்த கோபாலா, நீ எங்கள் குலத்தின் தலைவன், நீ தூக்கம் நீங்கி எழுந்திருப்பாயாக. பெண்களுக்கெல்லாம் கொழுந்து போன்ற யசோதையே, நீ எங்களுக்கு தலைவி அல்லவா? நீ உனது மகனாகிய கண்ணனை தூக்கம் களைந்து எழும்படி அறிவுறுத்த மாட்டாயா? ஆகாயத்தின் வழியாக ஓங்கி வளர்ந்து வாமன அவதாரத்தில் உலகை அளந்த கண்ணனே, தேவர்களின் தலைவனே, உறக்கம் நீங்கி துயில் எழுவாயாக. செம்பொன்னால் செய்யப்பட்ட வீரக்கடல் என்னும் அணிகலனை அணிந்த செல்வனே, பலதேவனே, உனது தம்பியாகிய கண்ணனும் நீயும் இனியும் உறங்காமல் துயில் எழுவீர்களாக என்பது இதன் பொருள். உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருளாசி கிட்டட்டும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.